கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், நம்ம பூமியில வாழும் பொழுது நிதி நமக்கு கண்டிப்பா தேவைப்படுது. அந்த நிதி அப்படிங்கிறத, அதாவது பணம் நமக்கு தேவைப்படுது. அதை வச்சு நம்ம எப்படி இந்த பூமியில இருக்கிறது, அதுவும் இல்லாமல் வேதாகமத்திலிருந்து அந்த நிதியை எப்படி கையாளணும். ஒவ்வொருத்தரும் நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருமே பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறோம். அதுக்கு தான் நிறைய பேர் சின்ன வயசுலேருந்து படிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அந்த வேலைக்கு போய் சம்பாதிக்கிற அந்த பணத்தை எப்படி நாம் கையாளுவது, இது நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் வேதாகமத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் இதுக்காக உபவாசம் இருப்பாங்க, நிறைய பேர் கர்த்தரை விசுவாசிப்பாங்க, நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா மாத கடைசியில் அவங்க கையில் எந்த ஒரு பணமும் இருக்காது. இன்னும் நிறைய கமிட்மெண்ட் நமக்கு இருக்கும். எப்படி நம்ம இந்த ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதம் எப்படி நமக்கு செலவு சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. வேதாகமத்தில் இதை குறித்து நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்கலாம். கர்த்தர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அந்த விஷயத்தை வைத்து இனி வரும் காலங்களில் நாம் நம்மளுடைய நிதியை எப்படி எப்படி நம்ம ஃபினான்ஷியலாக நம்ம எப்படி நம்மளுடைய குடும்பத்தை பலப்படுத்துறது, காப்பாற்றுறது அப்படின்ட்டு. முதல்ல நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறமை. இப்போது ஒரு கத்தி வெட்டுறதுக்கு முன்னாடி அது எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குங்கிறத பொறுத்து தான் அது ஸ்பீடாக வெட்டும், இன்னும் ரொம்ப டைம் எடுத்துக்கும். அப்போது அதே போல் நம்மளுடைய புத்தியை நம்ம அதிகமாக தீட்டணும். இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெறும் காசு பணம் இருந்தால் மட்டும் நம்ம அதிகமாக விஷயங்களை சம்பாதிச்சிட முடியாது. அதை வந்த வழியே கூட போய்டும். ஆனால் நம்ம கிட்ட திறமை அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம வளர்த்துக்கிட்டோம். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஆனால் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அது நேர்மையாக நம்ம பண்ணணும். அதுவும் கர்த்தருக்கு இந்த பிரியமுள்ள ஒரு விஷயமா நம்ம பண்ணணும். மற்றவங்களை ஏமாற்றி பண்ணுறதுலாம் இருக்கக்கூடாது. ஒரு வேலை நம்ம செய்கிறோம், அந்த வேலையில் மற்றவங்களுக்கு அந்த நல்ல ஒரு பலன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணுறோமா, மற்றவங்களுக்கு உதவி செய்யணுமா, அது மூலியமாக தான் நம்ம பணம் சம்பாதிக்கணும். அதுக்கு உண்டான திறமையை ஃபஸ்ட்டு வளர்த்துக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க. ஆனால் காலேஜ் முடிச்சோடனே நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு மாத்திரம்தான் வேலை கிடைக்கும். ஏன் அப்படின்னா திறமையை வளர்க்கணும். ஏதாச்சும் ஒரு துறையில் வாசிக்கலாம். நீதிமொழிகள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திறமை, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம், இங்கிலீஷில் ஸ்கில்லுன்னு சொல்லுவாங்க. வசனம் 29. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாவுக்கு முன்பாக நிற்பான். பாருங்க, ஒரு விஷயத்துல நம்ம சாதிக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன திறமை இருக்கு அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வரணும். கர்த்தர் இடத்துல கேளுங்க, பிதாவே நான் நிறைய பேர் பார்க்குறேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் திறமை உள்ளவங்க இருக்கிறாங்க. ஒரு சில பேர் நல்லா வரைகிறாங்க, ஒரு சில பேர் நல்லா பேசுகிறாங்க, ஒரு சில பேர் நல்லா எழுதுறாங்க, ஒரு சில பேர் நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. ஆனால் எனக்குள்ள என்ன திறமை இருக்குது எனக்கு தெரியல பிதாவே, நீங்கள் தான் எனக்கு காமிக்கணும். கர்த்தர் இடத்துல கேளுங்க. அதான். ஆனால் அந்த திறமையை கர்த்தர் கொடுக்கும் பொழுது சொல்கிறாரு பாருங்க, தன் வேலைகள் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால். அதாவது ஒரு வேலை கொடுத்தா அதை பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கிறவனை நீ பார்த்தா அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இப்போ நம்ம கிட்ட ஒருத்தர் ஒரு வேலையை கொடுக்குறாங்க, சும்மா ஏதோ கொடுத்துட்டாங்க ஏதோ ஏனோதானு பண்ணக்கூடாது. ஒருத்தர் என்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாருன்னா அந்த வேலையை நான் டாப் டு பாட்டம் பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கணுமா, ஒரு சின்ன பிசுறு கூட இருக்கக்கூடாது.
அது நமக்கு இப்போ தெரியாது. அந்த விஷயங்கள் நம்மளை பார்ப்பாங்க, அவன் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கிறான். அது வீட்டு பெருக்கிற வேலையை வீட்டு கூட்டுற வேலையாக இருந்தாலும் சரி, சமைக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை நம்ம வந்து கச்சிதமாக எல்லாத்துக்கும் பிடிக்கிற விஷயமா நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலனை கர்த்தர் கொடுப்பார். அதான் சொல்கிறாரு, தன் வேலையின் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டா, அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அவனுக்கு தெரியாது பிற்காலத்தில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ராஜாவுக்கு முன்னாடி நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு. நாம நம்மளுடைய வேலையை கரெக்டாக பண்ணணும். கடமைக்கு செய்யறது அப்படி இருக்கக்கூடாது. கொடுக்குற காசுக்கு மட்டும் வேலை பார்க்கக்கூடாது. அதை தாண்டி நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய எஜமானங்களை திருப்திப்படுத்துறதுக்கு, அவருடைய மனசு நிறையறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இங்க யாத்திராகமம் 31வது அதிகாரத்துல நம்ம வந்து வாசிக்கும் பொழுது இங்க வந்து முதல்ல வேதாகமத்திலே முதல்ல தேவ ஆவி ஒருத்தருக்கு கொடுக்கப்படுது. எதற்கு? இஸ்ரவேலோட நிதிய இஸ்ரவேல்ல வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சியை உண்டு பண்ண கர்த்தர் ஒருத்தருக்கு ஸ்கில்ல கொடுக்கிறார். அதாவது எந்த ஒரு தீர்க்க தரிசனமோ எந்த ஒரு அந்நிய பாஷையோ இல்லாம அவருக்கு என்ன திறமையை கொடுக்கிறாருன்னு பாருங்க. யாத்திராகமம் 31ஆம் அதிகாரத்துல இருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரின் குமாரன் பெசலேயலை பேர் சொல்லி பார்த்தீங்கன்னா பெசலேயல், இவர் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் இவனுக்கு ஒரு நல்ல திறமையை கொடுக்கிறார். பாருங்க, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானம் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். பாருங்க, வேதாகமத்தில் நிறைய பேர் தேவ ஆவியினால நிரப்பப்படுறாங்க. ஆனா முதல்ல கர்த்தரா சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார ஃபர்ஸ்ட் தேவ ஆவியினால நிரப்பி இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெசலேயலை தேவ ஆவியினால நிரப்பி இருக்கிறார். எதற்காக? அந்நிய பாஷை பேசுவதற்காக நிரப்பல. நல்லா யோசிச்சுக்கோங்க. அந்நிய பாஷை பேசுவதற்காக தேவ ஆவியினால நிரப்பல. தீர்க்க தரிசன விஷயத்தை சொல்றதுக்காக அவர் வந்து தேவ ஆவியினால நிரப்பல. எதுக்காக? வேலை செய்யறதுக்கு. பாருங்க, அப்போ நம்ம நல்லா வேலை செய்யணும், எனக்கு கர்த்தர் நல்ல ஒரு ஸ்கில்ல கொடுக்கணும், திறமையை கொடுக்கணும், நான் வாழ்க்கையில நான் ஜெயிக்கணும். கர்த்தர் இடத்துல கேளுங்க, கர்த்தர் அவருடைய ஆவி நமக்கு தருவார். பெசலேயலுக்கு கொடுத்த அதே ஆவி கர்த்தர் நமக்கு கொடுக்க தயாரா இருக்கிறார். அப்போ நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், யாராச்சும் பணம் கொடுப்பாங்க, அந்த பணத்தை வச்சு நான் வந்து லைஃப்ல ஒரு முதலா போட்டு நான் வந்து பண்ணுவேன். அப்படி கிடையாது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திறமை வேணும். ஒரு விதையை விதைக்கிறோம், அந்த விதை விதைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய காசு தேவைப்படாது. அந்த விதை தான் நமக்கு இருக்கிற திறமை. அந்த விதையை விதைக்கும் பொழுது அது பெரிய மரமாயி அதுல இருந்து வர செடி கொடிகளை வச்சு நாம காசு பண்ணோம். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஞானம். அந்த விதை தான் நமக்கு கொடுக்குற திறமை, ஞானம் எல்லாம். அது அந்த விதை சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அது கனி கொடுத்து பெருசாக வளரும் போது, அது காய்கனிகளும் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பான். அது கொண்டு போய் கடையில் விற்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். பாருங்க, நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம்னா, மற்றவங்க நமக்கு வந்து உதவி பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம், மற்றவங்க வந்து காசு கொடுக்கட்டும், லோன் வாங்கட்டும், அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தவிர திறமையை வளர்த்துக்க மாட்டேன்றாங்க. நமக்கு என்ன திறமை இருக்கு? முக்கியமா சர்வீஸ் பண்றவங்க, மற்றவங்க ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு எப்படி நம்ம முடிவு கொண்டு வர்றதுன்னு மட்டும் நல்லா யோசிச்சுக்கோங்க. நிறைய பேர் இதனால ஒரு பிரச்சனையை சமாளிச்சுட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனைக்கு நான் என்ன முடிவு கொண்டு வர போறேன், அதை வச்சுதான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியலா நல்லா ஜெயிக்கிறாங்க.
பிரசங்கி 10ஆம் அதிகாரம் வசனம் 10 கூட வாசிக்கலாம். பிரசங்கி. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோர்ஸ் இல்லை. நம்ம போய் கிளாஸ்க்கு போனால் தான் போய் படிக்க முடியும், பள்ளிக்கூடத்துக்கு போனால் தான் நம்ம வந்து படிக்க முடியுங்கிற காலம் தாண்டி பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குற விஷயத்தை தாண்டி யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. யூடியூப்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நிறைய படிக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு ஞானத்தை புகுத்தி கொள்கிற ஒரு விஷயங்கள், பணம் சம்பாதிக்கிற விஷயம் நிறைய இருக்குது. மக்கள் அதில் செலவு பண்ணாமல் கேளிக்கையான விஷயங்களை செலவு பண்ணி மற்றவங்களுக்கு தான் நம்ம வந்து காசை வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வாசிக்கலாம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் வசனம் 10. இருப்பு ஆயுதம் மழுங்கலாகிவிட்ட அதை ஒருவர் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். அதாவது நாம ரொம்ப காலமா என்ன பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி தான் இந்த வசனத்துல சொல்ற மாதிரி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம், உழைச்சிக்கிட்டே இருக்கோம்னா சம்பளம்ங்கிறது ரொம்ப கம்மி. ஒரு சில பேர் உழைக்கவே மாட்டாங்க, உடல் உழைப்பே போட மாட்டாங்க, அவங்களுக்கு சம்பளம் வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்க, அதுதான் சொல்றது. இருப்பு ஆயுதம் மருந்தலாக இருக்க பாருங்க. ஒரு ஒரு துரும்பிடிச்ச ஒரு ஆயுதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஒருவன் தீட்டாமற் போனான், அதை வந்து அவன் வந்து ஷார்ப் பண்ணாமல் தீட்டாமல் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து ரொம்ப அவனுடைய இருக்கிற உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த சக்தியை வச்சு தான் அவன் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆயுதமாக எந்த ஒரு மரமாக இருந்தாலும் அவன் வெட்ட முடியாது தான் சொல்கிறாரு. அதிக பலத்தை பிரயோஜனம் படுத்த வேண்டியதாக இருக்கும். இதவே வந்து பார்த்திங்கன்னா அந்த அவன் கிட்ட இருக்கிற அந்த ஆயுதத்தை நல்லா ஷார்ப் பண்ணி வெட்டினான் அப்படின்னா அவன் அந்தளவுக்கு உடல் உழைப்பு போட தேவையில்லை. அதே போல தான் நம்மளுடைய ஞானத்தை நம்ம வந்து சும்மா அப்படியே மலங்களாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பிரயோஜனமே கிடையாது. கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஞானத்தை அறிவை புத்தியை கொடுத்துக்கிறார், நல்ல ஒரு திறமையை கொடுத்துக்கிறார். அதை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதுதான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த ஞானத்தை நம்ம பயன்படுத்துகிறோமா, இல்லைன்னா சும்மா அப்படியே நம்ம வந்து தேவையில்லாத காரியங்களை நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். நம்ம கிட்ட நிறைய இலவசமான ரிசோர்ஸ் நிறைய இருக்குது, யூடியூப் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. பயனுள்ளதை எடுத்துக்கோங்க. என்னது பயனுள்ளதை எடுத்துக்கிட்டே நம்ம புத்திமதியை நம்ம வளர்க்கணும். இன்னும் லைப்ரரியில் கூட நிறைய புத்தகங்கள் இலவசமாக கிடைக்கும். ஸோ அப்படி போய் லைப்ரரியில் போய்ட்டு நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அதான் இங்கே சொல்கிறாரு. இப்போ நான் சொன்ன எந்த ஒரு விஷயமும் வேதாகமத்துக்கு அகைன்ஸ்டாக இல்லை, வேதாகமத்தில் இருந்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதான் இருப்பு ஆயுதம் மழுங்கலாக இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். கர்த்தர் இடத்துல ஞானத்தை கேளுங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஃபஸ்ட்டு அது ஒன்று. ஃபஸ்ட்டு நம்மளுடைய புத்தியை நல்லா தீட்டணும், திறமையை வளர்த்துக்கணும். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எறும்பு வேலை செய்யுது பார்த்தீங்களா, எறும்பு மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கணும். இல்லைங்க பிரதர், எனக்கு வயசாயிடுச்சுங்க பிரதர், 30 வயசுக்கு மேலே எல்லாருமே சூழ்ந்து போயிடும், காலையில் எழுந்திக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். 30 வயசானாலே வந்து பார்த்தீங்கன்னா பிபி சுகர் முன்னாடியெல்லாம் 40-50 வயசில் தான் அந்த மாதிரி வரும். இப்போல்லாம் 30 வயசுக்கு மேலே தாண்டினாலே பிபி சுகர்லாம் வந்துருக்கும். ஆனால் இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு, எறும்பை போல இருங்க அப்படின்ற. ஆரம்பத்துலேருந்தே எறும்பு போல இருந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்க தேவையில்லை. இருந்தாலும் நமக்கு வந்து டைம் இருக்குது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 6. சோம்பேறியே, நீ எறும்பின் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதாவது இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா, நான் நிதி நிலைமையில் ரொம்ப மோசமாக இருக்கேன், ரொம்ப பின்தங்கி இருக்கேன். அதுக்கு என்ன காரணம்? சரி, தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது? அந்த நிதி மோசடியிலேருந்து, நிதி மோசமான ஒரு நிலையிலிருந்து நான் எப்படி வந்து வெளியே வருது, நான் எப்படி தப்பித்துக் கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அதான் சொல்கிறாரு, சோம்பேறி நீ எறும்பின் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். பாருங்க, ஒரு எறும்புக்கு யாராச்சும் ஒரு கமாண்டர் இருக்காங்களா? நீ அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்கிறதுக்கு பாஸ் இருக்காங்களா, முதலாளி இருக்காங்களா? இல்லை. அதை ரூல் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ராஜா இருக்காங்களா? இல்லைன்னா நம்மளை மாதிரி ஒரு கவர்மெண்ட் இருக்கா, அது பண்ணி இது பண்ணுன்னு சொல்கிறதுக்கு? இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் நமக்கு வந்து மோட்டிவேஷன் சொல்லுவாங்க,
நாமளாம் என்ன பண்ணுவோம், யாராச்சும் வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் சொன்னால் எனக்கு நல்ல உற்சாகமாக இருக்குது, அதுக்கப்புறம் நான் வேலை செய்ய ஆரம்பிப்பேன் அப்படின்லாம் நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம். யாராச்சும் வந்து நம்மளை வந்து பூஸ்ட் பண்ணி விடுவாங்க அப்படின்னு. ஆனால் எறும்பு அப்படிலாம் கிடையாது. எறும்புக்கு வந்து யாரும் அந்த பூஸ்ட் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு தீர்க்க தரிசன விஷயங்களை எனக்கு சொல்லணும் அப்படின்ட்டு அது வந்து எதிர்பார்க்காது. அதோட வேலையை அது கரெக்டாக செய்யும். என்ன பண்ணோம், குளிர்காலத்தில் மழை காலத்தில் நான் அதுக்கு வந்து தேவையான ஆகிறத வெயில் காலத்தில் சேர்த்து வச்சு பாருங்க. வாசிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனம் 26. யாக்கோபு அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாயிருக்கிறது போல கிரியைகளில் இல்லாத விசுவாசமும் செத்ததாயிருக்கிறது. அதாவது கர்த்தரிடத்துல எல்லாருமே விசுவாசிக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க, கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்து கொடுத்துருவாரா? அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இங்க யாக்கோபு ஆசிரியர் அதுதான் சொல்றாரு. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனம் 26, அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. பாருங்க, நல்லா நிறைய பேருக்கு தெரியும் ஆபிரகாம் வந்து விசுவாசத்தின் தகப்பன். அவன் விசுவாசத்தை எப்படி காமிச்சான் அப்படின்னா தன்னுடைய கிரியையில காமிச்சான். ஈசாக்கு கொண்டு போடு அப்படின்ற அவன் அப்படி விட்டுட்டானா? அவன் கொண்டு போட துணிச்சான். அதனால்தான் அவனை விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்றான். அவர் கர்த்தர் சொன்ன அடுத்த செகண்ட் அவன் எல்லா குடும்பத்தினரையும் விட்டுட்டு அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போனான். இதுதான் கிரியை. அப்போ நம்ம கர்த்தர் இடத்துல நிறைய விஷயங்களை கேட்குறோம், உபவாசம் இருக்கிறோம், கடைசியில் ஒரு விஷயமும் நடக்க மாட்டேங்குது, கையில் பணமே நிற்க மாட்டேங்குது மாத கடைசியில் அப்படின்னா கிரியை கண்டிப்பாக வேணும். இப்போ எறும்பை வந்து ஒரு உதாரணமாக நம்ம வந்து எடுத்தோம். அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு ஒரு உதாரணம் வந்து சொல்கிறாங்க பாருங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வந்து வாசிக்கிறேன். 2வது வசனம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதவின் இடத்துல வராரு எலிசா. ஸோ அவர் இடத்துல வரும்பொழுது அவருக்கு வந்து ஒரு அந்த விதவினுக்கு 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க, மகன்கள், 2 மகன்கள் இருக்காங்க. அவங்களோட அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக பஞ்சம் தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து சொல்லும் பொழுது என்கிட்ட ஒரே ஒரு குடத்தில் வந்து எண்ணெய் மட்டும்தான் இருக்குது, எங்களுக்கு வந்து வேறு சாப்பாடே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் என்னை வந்து கடன்காரங்க வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நச்சரிக்கிறாங்க. என் கணவர் கூட இல்லை, இறந்துட்டாரு. இப்போ அந்த என் கணவர் பட்ட கடனை நான் தான் வந்து தீர்க்கணும். எல்லாருமே என் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிற்கிறாங்க, என்ன பண்ணுறது எனக்கே தெரியல அப்படின்ட்டு எலிசா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ எலிசா வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு குடத்தை எடுத்துகிட்டு வா. குடத்தை எடுத்துகிட்டு வந்து நீ உன் மகன்கள் இருவரும் மட்டும் ஒரு ரூம்குள்ளே போயிட்டு இருங்க. ஒவ்வொருத்தரையும் அந்த எண்ணெய் ஒரே ஒரு ஜாடியில் தான் என்ன இருக்குன்னு சொன்னீங்களா, அது ஒவ்வொருத்தரையும் நிரப்புங்க. அப்போ நிரப்பும் போது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. அப்போது பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த எல்லா குடத்தையும் கொண்டு வந்து வச்சு அவர் ப்ரேயர் பண்ணும்போது அது மல்டிபிள் ஆகுது. ஒரு குடத்துல இருந்தது இருக்கிற அவங்க கொண்டு வந்த எல்லா குடத்துலையும் அந்த எண்ணெய் வந்துருச்சு. அப்போ அதை வச்சு அவங்க விற்று அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா கடனையும் அவங்க தீர்க்க முடிஞ்சு. அதுதான் இந்த விஷயத்தில் நம்ம வந்து வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் பாருங்க, மல்டிபிள், அதாவது நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும், ஆரம்பிச்சதான் கர்த்தர் வந்து அதை அதிகரிக்க பண்ணுவார். ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான் இருக்கும். அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அது நேர்மையான தொழிலாக இருக்கணும், எல்லாருக்குமே பிரயோஜனமுள்ள ஒரு விஷயமா இருக்கணும், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழே வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த தொழிலை ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, அது கண்டிப்பாக அது நம்ம அது ஒரு சில காலகட்டத்தில் அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டப்புலேயே அகலக்கால வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, நான் வந்து எடுத்துட்டப்புலேயே எனக்கு 1 லட்ச ரூபாய் வாங்கணும்ப்பா, ஃபஸ்ட்டு மாதத்துலேயே நான் வந்து
ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 லட்ச ரூபாய் எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டோட வருவாங்க. நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணுவாங்க. ட்ரேடிங்கில் நிறைய பேர் இப்படி தான் போயிட்டு விழுந்துடுறாங்க. நான் வந்து ஒரே நாளில் பணக்காரன் ஆகணும், ஒரே மாதத்தில் பணக்காரன் ஆகணும், ஒரே வருஷத்தில் நான் போட்டதை எடுக்கணும் அப்படின்ட்டு அது தப்பான ஒரு விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம லைஃப்பில் முன்னேற முடியும். அது வந்து நிறைய பேர் அப்படி சொல்லி உங்களை ஏமாத்தினாங்கன்னா உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அவங்க பணம் பறிக்கிறதுக்காக ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அது ஒரே நாளில் பணக்காரனாகும். அது வந்து நம்ம அடிப்பட்டு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து லைஃப்பில் முன்னேற முடியும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. அப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு போல உழைக்கணும். விசுவாசம் மாத்திரம் இருந்தால் பத்தாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரியைகள் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்கொண்டோம். மூணாவது என்னன்னா, ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது அதுக்கு உண்டான திராணி நம்ம கிட்ட இருக்கா, ஒரு வீடு கட்டி முடிக்கிறதுக்கு அதுக்கு உண்டான திராணி நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். லூக்கா 14ஆம் அதிகாரம், லூக்கா 14ஆம் அதிகாரம், இங்கே கூட வந்து வாசிக்க முடியும் பாருங்க. 28வது வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். லூக்கா 14ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வந்து வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதை, இது வந்து இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு பாருங்க. பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் நமக்கு வந்து ஒரு நிதி நிலைமையை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கூட சொல்றாரு. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்கத்தக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரிகாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. பாருங்க, நம்ம எல்லாருமே வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் என் கையில் இவ்வளோ இருக்குது, இந்த மாதம் இவ்வளோ செலவாயிருக்கு, இவ்வளோ மாதம் தேவை அப்படின்னு எத்தனை பேர் கணக்கு போடுறாங்க? கணக்கே கேட்கக்கூடாதுன்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது, கணக்கு கேட்கணும். நம்ம கையிலேருந்து செலவாகிற கணக்கு நம்ம கேட்கணும். மனைவி செலவு பண்ணுறதுக்கு நான் நிறைய பேர் வந்து கணக்கு கேட்காதீங்க அப்படின்றாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாருமே யார் சம்பாதிக்கிறாங்களோ, ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இதுவும் கர்த்தர் நமக்கு கொடுத்தது. நம்ம யார் இடத்துலையும் போய் அடித்து நம்ம பிடுங்கல, ஏமாற்றி நம்ம சம்பாதிக்கல, கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி நம்ம வந்து நிறைய விஷயங்களை சமாளிக்கிறோம். நிறைய மேனேஜர் கிட்டலாம் நம்ம வந்து பேச்சு வாங்கி நம்ம அவமானப்பட்டு நிறைய விஷயங்களை நம்ம வந்து சம்பாதிக்கும் பொழுது அது வந்து நம்ம ஈஸியாக செலவு பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு செலவு பண்ணலாம், ஆனால் அதுக்கு உண்டான நம்ம கணக்கு எழுதி வைக்கணும். எதனால் எனக்கு இவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை பண்ண மாட்டேங்கிறோம். பாருங்க, இங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட நம்ம வந்து வாசிக்கும் பொழுது யோசிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, யோசிப்பு வந்து எகிப்தில் ஒரு ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருக்கிறாரு. அந்த நேரத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து தவிர மற்ற அது சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சம் பட்டி. ஆனால் எகிப்தில் இல்லை. ஏன் அப்படின்னா யோசிப்புக்கு அந்த ராஜா வந்து ஒரு பெரிய அதிகாரம் கொடுத்தார். 7 வருஷத்துக்கு நல்ல செழிப்பாக இருக்கும், அடுத்த 7 வருஷத்துக்கு பசி பட்டினி அப்படின்ட்டு யோசிப்புக்கு முன்னாடியே தெரிய வந்துடுது. தேவன் வந்து கனவுல தெரியப்படுத்துறார். யாரோட கனவுல? பார்வோனுடைய கனவுல. அதுக்கு விளக்கத்தையும் கொடுத்துக்கிறார் யோசிப்பின் மூலியமாக. ஸோ அப்படி இருக்கும்பொழுது 7 வருஷத்தை அவன் வந்து விளைஞ்ச எல்லா அறுவடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% சேர்த்து வைக்கிறார், ஒரு குடான் கட்டி சேர்த்து வைக்கிறார். ஏன்னா அதை வச்சு ஒரு 7 வருஷம் நல்லா திருப்தியாக எல்லாருக்குமே கொடுத்து அந்த பஞ்ச பட்டினியிலேருந்து நம்ம வந்து விலகி இருக்கலாம் அப்படின்னு. அதே போல் நமக்கு நம்ம சம்பாதிக்கிறோம், எத்தனை பேர் நம்ம சேர்த்து வைக்கிறோம், அது கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம கஷ்டப்படும் போது நம்ம சேர்த்து வைக்கிற அந்த படம் கண்டிப்பாக உதவும், நமக்கு கண்டிப்பாக உதவும். கத்து நம்மளை கைவிட மாட்டார். நம்ம இன்னொரு விஷயமா வாசிக்கிறோம், பூமியில உங்களுடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீங்க அப்படின்னு. சேர்த்து வச்சா திருடன் நம்மளை வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்களை சேர்த்து வைப்பாங்க. யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க, அவங்களே வச்சு சாப்பிடுவாங்க. அப்படி இல்லை, நம்ம சேர்த்து வைக்கலாம். அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம சேர்த்து வைக்கணும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்பு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சேர்த்து வச்சார். அவங்க 7 வருஷம் பட்னியாக இருக்கும் பொழுது, பஞ்சத்தில் இருக்கும்போது அந்த சேர்த்து வச்ச தானியத்தை வச்சு எல்லா மக்களுக்கும் கொடுக்க முடிஞ்சது.
இதே நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் வசனம் 5 கூட வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் வசனம் 5 வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகளில் நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்களை படிக்க இருக்கிறோம். ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ஞானம். ஏன்னா சாலமன் ஞானி கொடுத்த ஒரு விஷயம். அவர் எவ்வளோ பெரிய ஞானவான்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதான் சொல்கிறாரு பாருங்க, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் வசனம் 5, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாயிருக்கும். பாருங்க, உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதை வச்சு உங்களால் மேனேஜ் பண்ண தெரியல. உங்ககிட்ட 1 லட்ச ரூபாவோ 10 லட்ச ரூபாவோ 1 கோடி ரூபாய் கொடுத்தா எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க? 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. என் மனைவி கிட்ட கூட நான் உங்ககிட்ட வந்து செலவுக்கு நான் காசு கொடுக்குறேன், ஆனால் நான் மொத்தமாக கொடுக்க மாட்டேன். ஒரு 10,000 ரூபாய் ஃபஸ்ட்டு நான் கொடுக்குறேன், அதை வச்சு நீ இந்த குடும்பத்தை இந்த ஒரு மாதத்துக்கு நீ வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறங்கிற பொறுத்து தான் நான் அடுத்தது தருவேன் நான் சொல்லி. அதே போல் அவங்க நல்லா பண்ணாங்க. அந்த கொடுத்த அமௌண்ட்டை வச்சு கண்டிப்பாக அந்த கொடுக்குற அமௌண்ட்டை வச்சு நம்ம பண்ணும் பொழுது கண்டிப்பாக இன்னும் அதிகமாக கொடுத்தா கூட அதை நல்லா மேனேஜ் பண்ண கற்றுப்பான். எடுத்தடுப்புலேயே நம்ம வந்து மொத்தமாக கொடுத்து அதை வந்து சீக்கிரமாக கரைஞ்சி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் இங்கே சொல்கிறாரு, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். அடுத்தது, நம்ம கிட்ட இருக்கிற கடனை ஃபஸ்ட்டு ஒழிக்கணும். நம்ம கிட்ட கடன் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய எதிர்காலம் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். முதல்ல சின்ன கடனை ஃபஸ்ட்டு அடைக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் பெரிய பெரிய கடனாக நம்ம வந்து அடைக்கலாம். இங்கே நான் கடனே வாங்கலைன்ட்டு யாருமே சொல்ல முடியாது. நிறைய பேரோட வீட்டில் கடனில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் வசனம் 7 கூட வாசிக்கும் பொழுது, ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நான் யார்கிட்டையும் கடன் வாங்கலையே, நான் பேங்க்கில் தான் கடன் வாங்கினேன், நீ பேங்க்குக்கு தானே அடிமை. பாருங்க, நிறைய பேர் அப்படி ஒரு பெருமை. நான் யார்கிட்டையும் கடன் வாங்கலை, நான் கிரெடிட் கார்டில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிரெடிட் கார்டு கடன் தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த கடனை நாம வந்து அவாய்ட் பண்ணணும். அப்போ அவாய்ட் பண்ற வரைக்கும் நம்ம யாருக்கு அடிமை? கடன் வாங்க நம்ம யார் இடத்துல கடன் வாங்கணுமோ அவனுக்கு அடிமையாக நம்ம இருக்கோம். அவங்க சொல்கிறத தான் நம்ம கேட்க முடியும். இப்போ வந்து ஒரு வீடே வாங்குகிறோம், அந்த வீட்டு கடனை நம்ம வந்து ஒரு பேங்க்லேருந்து வாங்கும் பொழுது அந்த கடன் முடிக்கிற வரைக்கும் அந்த பத்திரம் அவங்ககிட்ட தான் இருக்கு. நம்ம யார்கிட்டையும் விற்க முடியாது. ஏன்னா அவங்க பேர்லேயும் சேர்ந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். நம்ம உரிமையாக சொல்ல முடியாது இது என்னோட தான் வீடு அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. நம்ம கட்டி முடிக்கிற வரைக்கும் அது வந்து பேங்க்கில் தான் இருக்கு, பேங்க்கோட வீடு. காரும் அப்படி தான். எந்த ஒரு கடன் வாங்கினாலும் நம்ம அவர்களுக்கு அடிமையாக தான் இருக்கும். ரோமர் 13ஆம் அதிகாரம் வசனம் 8 கூட வாசிக்கலாம். ரோமர், முடிஞ்ச அளவுக்கு நமக்கு இருக்கிற கடனை ஃபஸ்ட்டு அடைக்க ஆரம்பிக்கும். சின்ன சின்ன ஒரு கடன், முதல்ல நகை கடனை கட்டி முடிச்சிடலாம். அதுக்கு பிறகு வேறு ஏதாச்சும் பெருசாக இருக்கா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கடனை அடைக்கணும். ரோமர் 13ஆம் அதிகாரம் வசனம் 8 வாசிக்கும் பொழுது, ஒருவர் இடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கு கடன் படாதிருங்கள். பாருங்க, அன்புல தான் கடன் இருக்கும். அவர் என்னை ரொம்ப அன்பாக நேசிக்கிறார், எனக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் வந்து கொடுக்குறார், நான் அவருக்கு ரொம்ப ரொம்ப கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடன் தான் இருக்கணும் தவிர ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்க. ஏன் நம்ம கடன் வாங்குறோம்? ஆசை. மற்றவன் காரு வச்சிருக்கான், பங்களா வச்சிருக்கான், அவன்லாம் வந்து வச்சிருக்கான், நான் ஏன் வச்சிருக்க கூடாது? அதுதான் அந்த ஒரு ஆசையினால நம்ம கடன் வாங்கிறோம். ஆனா இங்க கடன் படாதீர்கள் அப்படின்றாரு. அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த ஆசையை கண்ட்ரோல் பண்ணாலே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இருந்து நம்ம தவிர்க்க முடியும். மற்றவங்களுக்கு ஈக்குவலா நம்ம வாழணும்னு நினைச்சா இந்த மாதிரி தான் ஆகும். பாருங்க, உபாகமம் 28ஆம் அதிகாரம் இந்த விஷயத்துல கூட வந்து சொல்றாரு. இங்கே உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல கூட, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறவங்க கடன் வாங்காமல் இருப்பார்கள்,
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவங்க கடன் வாங்காமல் நல்ல செல்வ செழிப்பாக இருப்பாங்க. அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவங்க கண்டிப்பாக கடன் வாங்கி கஷ்டப்படுவாங்கன்னு, கடனை கட்டி திருப்பவும் அடைக்க முடியாமல் எல்லார் இடத்துலையும் பேச்சு வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கடனை ஃபஸ்ட்டு ஒழிக்கணும். நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்த்து சம்பாதிக்கிறோம், கடனை அடைக்கிறோம், வீட்டுக்கு செலவு பண்ணுறோம், அவ்வளோதான் அப்படின்ட்டு இல்லாமல் சம்பாதிக்கணும். அதே சமயத்தில் காசு கொஞ்சம் சேர்த்து வைங்க, அதுக்கப்புறம் கடனை அடைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைங்க. ஃபஸ்ட்டு இது சின்ன கடனாக ஃபஸ்ட்டு அடைச்சி முடிக்க வேண்டியது அவசியமாக. அதன் பிறகு வாசிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைங்க அப்படின்றார். நீதிமொழிகள் பாருங்க, நீதிமொழிகள், அதாவது சாலமோன் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இல்லாத சொத்து பத்தே கிடையாது, அவர் பார்க்காத, அவர் சாப்பிடாத விஷயமே கிடையாது, அவர் உடுத்தாத உடையும் கிடையாது. அப்படிப்பட்டவர் சொல்கிறார் பாருங்க. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிக்கும் பொழுது, வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். பாருங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நான் பணக்காரனாகும். 30 நாளில் நான் சம்பாதிச்ச நான் என்கிட்ட இருக்கிற பணம் வந்து டபுளாக மாறணும். நிறைய பேருக்கு அந்த பொறுமை இருக்காது, எனக்கு வந்து பணத்தை சீக்கிரமாக பார்க்கணும், நான் சீக்கிரமாக எனக்கு வந்து ப்ராஃபிட் அடையணும். பாருங்கள், ஒரு விவசாயி இருக்கான், நிலத்துல விதைய போடும் பொழுது அவனுக்கு அடுத்த நாளே அவன் விளைச்சல் எடுத்துடுறான்னா, ஒரு மாதத்துலேயே விளைச்சல் எடுத்துடுறான்னா இல்லை, அவன் 6 மாதமும் 1 வருஷமும் வெயிட் பண்ணுறான். நல்ல மழை பெய்யணும், வெயில் அடிக்கணும், அதுக்கு தேவையான அந்த பயிர் விளையிறதுக்கு வளர்கிறதுக்கு தேவையான எல்லா நன்மையும் அவன் போடுறான், எல்லா காரியமும் அவன் போட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக அறுவடை பண்ணுறான். அதுதான் நிலைக்கும். நிறைய பேர் மற்றவங்களை ஏமாற்றி முதுகுல குத்தி பண்ணுற விஷயங்கள் இப்போ நல்லா இருக்கும், அவங்களுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நிலைச்சி இருக்காது. அதான் சொல்கிறாரு, வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும். எங்கள் ஏரியாலேயும் நிறைய கடைக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாலோட ரேட்டை எம்ஆர்பியை விட அதிகமாக விற்கிறாங்க. அது ₹1 அதிகமாக விற்றாலும் மற்றவங்களும் அதான் பண்ணுறாங்க, நானும் அதான் பண்ணுறேன். பாருங்கள், எவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம். அதுவும் விவரம் தெரியாதவங்க கிடச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவங்க சொல்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி மாற்றுறாங்க. அதாவது படிச்சு நம்மளே நம்ம எப்படி ஏமாத்துறாங்க. நியூஸ்ல போட்டாங்க, ₹25 மாத்திட்டாங்க, இது ஆவின் பால். அப்படி இப்போ அது 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 வந்து அவங்களுக்கு நிலைக்குன்றீங்க. நம்மளை யார் ஏமாத்தி அவங்க உடம்பை பெருத்துக்கிறாங்களோ கடைசி வரைக்கும் அவங்க நல்லா இருக்க முடியுமோ கொஞ்சம் யோசிப்பாரு. முடியாது. அதான் வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும். அவங்களுக்கு என்னதான் சேர்த்து வச்சாலும் அவங்க கடைசி வரைக்கும் அதே நிலைமையில தான் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காது. கைப்பாடை சேர்க்கிறவனும் விருத்தி அடையமான்றான். பாருங்க, உழைச்சி சம்பாதிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து சேர்த்து வைக்க கத்துக்கணும். மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல வந்து இயேசு கிறிஸ்துவே ஒரு விஷயத்த சொல்றாரு. தாளந்து, அங்கே ஒரு எஜமானர் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேலையாட்களை கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் 1 தாளந்து 5 தாளந்து 2 தாளந்து 5 தாளந்து கொடுக்குறாரு. அந்த 5 தாளந்து வச்சிருக்கிற, நான் ஊருக்கு போயிட்ட பிறகு நீங்கள் வந்து இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நல்லா தொழில் பண்ணுங்க அப்படின்றாரு. அப்போ அந்த 5 தாளந்து வச்சிருக்கவன் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பண்ணி 10 தாளந்தாக கொடுக்குறான். பரவாயில்ல, நீ வந்து சோம்பேறியே இல்லாமல் நீ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலைக்காரனாக இருக்க, நீ என்னுடைய சுதந்திரத்தில் போய் சேரு. அதே போல் 2 தாளந்து வைத்திருக்கிறவனும் அது டபுள் பண்ணி 4 நல்லா உழைச்சி சம்பாதிச்சு ஒரு 4 தாளந்தை வைத்து அந்த எஜமானுக்கு கொடுத்தான். பரவாயில்ல, நீயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சுதந்திரத்தில் போய் சேரு. ஆனால் 1 தாளந்து வச்சிருக்கிறவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கொண்டு போய் பூமியில் புதைச்சிட்டான். என்ன அப்படின்னா, உனக்கு உள்ள ஒரு சோம்பேறித்தனம், இதெல்லாம் வச்சு எதுக்கு சம்பாதிக்கணும். நம்ம வந்து அந்த காலத்துலலாம் பேங்க்லாம் கிடையாது. அவங்க வந்து காசை சேமிக்கணும் அப்படின்னா அவங்க பூமியை தோண்டி புதைச்சி உள்ளே தான் வைப்பாங்க, கொண்டு போய் பேங்க்லாம் போட மாட்டாங்க. ஸோ அதனால் அதே போல் பூமியில் போய் வச்சா அப்போது எஜமானர் திரும்பி வர்றாரு. அவன் வந்து அந்த சோம்பேறியான ஆள் வந்து பார்த்து கேட்குறாரு, நீ ஏன் இப்படி இருக்க, நீ அட்லீஸ்ட் நீ உழைச்சி கூட சம்பாதிக்க தேவையில்ல,
நீங்கள் யார்கிட்டயாச்சும் வட்டிக்கு கொடுத்துருந்தா கூட நான் அந்த வட்டியை வந்து வாங்கியிருப்பேனே, என்னை பற்றி தான் உனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு. அதுக்கு கூட அந்த அவன் வந்து பார்த்திங்கன்னா பயத்தினால சோம்பேறித்தனத்தினால அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஒரு தாளந்தை வந்து பூமிக்குள்ளேயே புதைச்சி வச்சிட்டான். நமக்கு கர்த்தர் நமக்கு நிறைய திறமையை கொடுத்துருக்குறாரு. ஆனால் நாம் அந்த ஒரு தாழ்ந்த ஆள் மாதிரி நம்ம திறமையை அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு யார் என்ன சொல்லுவாங்க பயத்துக்குள்ளே நம்ம வந்து கடைசி வரைக்கும் இருந்தோம்னா அதை நம்ம மல்டிப்ளை பண்ண முடியாது, அதை நம்ம வந்து பெருக்க முடியாது. கடைசி வரைக்கும் அந்த திறமையை நம்ம மனசுக்குள்ளே தான் வச்சிருக்கோம், வெளிக்கொண்டே வர முடியாது. அதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது உழைக்க ஆரம்பிக்கும், நம்மளுடைய ஸ்கில்லை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். கர்த்தர் நமக்கு நிறைய ஸ்கில்லு கொடுத்துருக்குறாரு. இப்போ நான் வந்து கடந்த ஒரு 5 வருஷமாக நான் வந்து ஊழியம் பண்ணுறேன். இது ஒருவேளை இது என்னுடைய திறமையாக இருந்ததுன்னு வச்சுக்கணும், இன்னும் நிறைய பேருக்கு என்னுடைய சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதே போல் நமக்குள்ள என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து உணரணும். அடுத்ததாக வாசிக்கலாம். 6வது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசங்கி 11ஆம் அதிகாரம் வசனம் 2. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் வசனம் 2. 1, 2 ரெண்டுமே வாசிங்க. 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிங்க. 11ஆம் அதிகாரம் வசனம் 1, 2. ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதில் பாடை காண்பாய். 7 பேருக்கும் 8 பேருக்கும் கண்டித்துக் கொடு, பூமியின் மேல் என்ன ஆபத்து நேருமோ உனக்கு தெரியாது. அதாவது இங்கே வந்து இந்த காலத்தில் இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக இருக்கிற மேனேஜர்ஸ்லாம் இந்த விஷயத்தை தாங்கள் தான் யோசித்து சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஆதி காலத்தில் சாலமன் ஞானி சொல்லிட்டார், 7 பேருக்கு 8 பேருக்கும், அதாவது 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. அதாவது நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தொழிலை நம்பியிருப்பாங்க. அந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா முடங்க செய்யும். இன்னும் அந்த என்ன சொல்கிறது, ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலையிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலை மட்டுமே நம்பியிருப்பாங்க. ஆனால் இங்கே சொல்கிறாரு 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. இது ரெண்டு விஷயமும் யோசிக்கலாம். நம்ம வந்து எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம எப்போ உயிரோடு இருப்போங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே பங்கிட்டு கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்குது, ஒரு உதாரணமாகவும் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் நாம் ஒரே ஒரு தொழிலை நம்பி இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இது ஒரே ஒரு தொழிலை நம்பி இருக்கிறவங்க அவங்க வந்து அவங்களுடைய பணத்தை நிறைய விஷயத்துக்கு போட்டாங்க அப்படின்னா, அவங்க நிறைய விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு தொழில் போனால் கூட பரவாயில்ல, இன்னொரு தொழில் நமக்கு கை கொடுக்கும். அதான் சொல்கிறாரு, ஆபத்து நேரிடுமோ உனக்கு என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது கண்டிப்பாக. ஸோ அதனால் சாலமன் ஞானி கொடுக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே தொழிலை நம்பி இருக்க தேவையில்லை. நம்ம வந்து மற்ற நிறைய விஷயத்தில் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறோம். நிறைய தொழிலை நம்ம வந்து செய்யணும், பழகணும். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம இந்த பிரசங்கி 11ஆம் அதிகாரம் வசனம் 2 கூட பார்க்குறோம். இன்னும் இதுக்கு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரியங்களை செய்கிறாங்க. அவங்க ஒரு காரியம் மாத்திரம் செய்யலாமல் அவங்க பாருங்கள் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நீதிமொழிகள் 31ஆவது அதிகாரத்தில் நாம் வந்து வாசிக்கும் பொழுது அவள் 14வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். பாருங்க, அவள் ட்ரேட் பண்ணுறா அந்த அவங்க சாப்பாடை. இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்த தன் வேலையாட்களுக்காரிகளுக்கு படியளிக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து ஃபஸ்ட்டு ட்ரேடிங் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரும் பண்ணுறாங்க. தன் ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். பாருங்க, அவங்க வந்து நிறைய காரியங்களை செய்கிறாங்க. ஒரு வேலையை மாத்திரம் இல்லாமல் அவங்க வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க,
அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, ஹோல்சேல் ட்ரேடிங்கும் பண்ணுறாங்க. இந்த தொடர்ந்து இந்த 4 விஷயம் 10வது வசனத்துலேருந்து ஃபுல்லாக வாசிச்சிங்க அப்படின்னா அந்த குணசாலியான ஸ்திரீ என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க. அவங்க ஒரு வேலையோடு நிறுத்தலை, நிறைய வேலைகளை அவங்க செய்கிறாங்க. வீட்டுக்காரங்களையும் பார்த்துக்கிறாங்க, தோட்டக்காரங்களையும் பார்த்துக்கிறாங்க, அப்புறம் கப்பல்லேருந்து வியாபாரமும் பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரே பெண்மணி நிறைய காரியங்கள் பண்ணுறாங்க. ஆனால் நாம் வந்து ஒரே விஷயத்தை தான் நம்பி இருப்போம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் வசனம் 4 கூட வாசிக்கலாம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் வசனம் 4, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். பாருங்க நிறைய பேர் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நாள் வரட்டும்னு பார்ப்பாங்க, நல்ல நேரம் வரட்டும்னு பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு சூழ்நிலை, ஒரு டைம் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய வேலையை ஆரம்பிக்கலாம், வேலையை செய்யலாம், ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணலாம், ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம். எல்லாத்துக்குமே இது தான் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க பாருங்க, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். அப்போ நம்ம ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும்னு பார்த்தா அது இம்மிடியேட்டாக அப்படியே பண்ணணும். சோம்பேறித்தனப்படுத்து அதுக்கு அடுத்த நாள் பண்ணக்கூடாது. ஏதோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் கண்டிஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை. பாருங்க சகரியா 4ஆம் அதிகாரம் வசனம் 10 கூட வாசிக்கலாம். சகரியா ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற பாருங்க இது போதுமானது. அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம்? சின்னதா ஆரம்பிங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து எடுத்தெடுப்புலேயே நம்ம பெருசாக ஆரம்பிக்கணுன்ற அவசியம் இல்லை. நிறைய யார் வந்து சின்னதாக ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க தான் இப்போ ரொம்ப பெருசாக வந்து சாதிச்சிருக்காங்க நிறைய விஷயங்கள்ல. அது தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, சின்னதாக ஆரம்பிங்க. என்னடா இது ரொம்ப சின்னதாக இருக்கே அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சதுங்க. அதான் சொல்கிறது பாருங்க, அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம்? அசட்டை பண்ணவே கூடாது. நிறைய பேர் நம்மளை கேட்பாங்க, என்னடா இது ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொன்னாலும் கூட நம்ம அதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம லைஃப்பில் வந்து எப்போவுமே முன்னேற முடியும். அப்போது நம்ம வந்து ஒரு தொழிலை நம்பி இல்லாமல் பல தொழிலை நம்ம வந்து செய்யும் பொழுது, ஒரு தொழில் போனால் கூட ஏதாச்சும் ஒரு தொழில் போனால் கூட இன்னொரு தொழில் நமக்கு வந்து இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் நிறைய மக்கள் வந்து வாங்கி குடிப்பாங்க. இதே குளிர்காலத்தில் நிறைய பேர் வந்து வாங்கி குடிப்பாங்களா? இல்லை, அது 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 ஆளுங்களே வந்து கொஞ்சம் கம்மியாயிடுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு டீ காஃபி வியாபாரம் போட்டாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துலேயும் குளிர்காலத்தில் அதிகமாக வந்து விற்பனை ஆகிற ஒரு விஷயம் டீ காஃபி. ஏன்னா சூடாக வந்து இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க அவங்க. அப்போது அந்த ஒரு வியாபாரி என்ன யோசிக்கிறாங்கன்னா, எனக்கு மழை காலத்துலேயும் ஆளுங்க தேவை, குளிர்காலத்துலேயும் வெயில் காலத்துலேயும் எனக்கு ஆளுங்க தேவை அப்படின்னா ஒரு தொழிலை நம்பி இல்லாமல் அவன் பல தொழில்கள் வந்து பண்ணுறான் அந்த கடையில். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு கர்த்தர் நமக்கு என்ன திறமையை கொடுத்துருக்கிறார், அதை வச்சு நம்ம எந்த அளவுக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்ட்டு நம்ம வந்து யோசிக்கணும். அடுத்தது நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் வசனம் 8. பாருங்க, இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் சாலமோன் ஞானி கர்த்தர் வந்து சாலமோன் ஞானிக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஞானத்தை, அந்த ஞானத்தை நம்ம இன்னைக்கு தியானித்துட்டு இருக்கிறோம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் வசனம் 28 வாசிக்கும் பொழுது, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலடைந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான். பாருங்க, கர்த்தர் நமக்கு என்னதான் நிறைய தானத்தை கொடுத்தாலும் செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது கண்டிப்பாக நமக்கு தேவை. ஏன்னா இது இருந்தால் தான் நம்ம நல்ல ஒரு வியாபாரம் பண்ணி பணத்தை பெருக்க முடியும். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா எல்லாமே இடிந்து அந்த சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது சுய கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா எனக்கு இவ்வளோ போதும், எனக்கு இவ்வளோ வந்தால் போதும் அப்படின்ட்டு நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோலோடு இருக்கணும். இல்லை, நான் அகல கால் வைக்க போகிறேன், நான் எனக்கு நிறைய பணம் வரும், என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே இடத்துல போட போகிறேன் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் டவுன் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம போட்ட பணம் எல்லாமே வீணாக போயிடும். அதான் தன் ஆவி அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான். நிறைய விஷயங்களை நம்ம வந்து அடிப்பட்டு தான் கற்றுக்க முடியும். இப்போ நான் சொல்கிற விஷயத்தில் கூட நீங்கள் வந்து புரிந்து கொண்டு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சாதிக்க முடியும். நிறைய பேர் சந்தோஷத்தில் இருக்கும்பொழுது, கோபத்தில் இருக்கும் பொழுது செலவு பண்ணுவாங்க நிறைய காரியம்.
நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது பார்த்தோன்னே எனக்கு அது பிடிச்சிருக்கு, அதை நான் வாங்கணும், அவ்வளோதான், கையில் இருந்த காசு போயிடுச்சு. நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, மற்றவங்களும் நல்லா செழிப்பாக இருக்காங்க, என்னுடைய தோழி, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களே, அவங்களாம் நல்லா பார்ட்டி பண்ணுறாங்களே, ஸோ நாமளும் அந்த மாதிரி பார்ட்டி, நம்ம வாங்குகிற சம்பளமே நமக்கு மாத கடைசியில் இருக்காது, நாம் எதுக்கு அவங்கள மாதிரி போயிட்டு அவங்கள மாதிரி பார்ட்டி பண்ணணும். அவங்களாம் ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க, அங்கே போகிறாங்க, இது போகிறாங்க, அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்க செலவு பண்ணுறாங்க. நம்மளுடைய வருவாய் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோல் கண்டிப்பாக தேவை. அதுதான் சொல்கிறாரு, தன் நாவி அடக்காத மனுஷன் முதலிடுந்த பாலான பட்டணம் போல இருக்கிறான். நீங்கள் என்ன தான் சம்பாதிச்சாலும் அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும், சுய கட்டுப்பாடு இல்லைன்னா, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா. அடுத்ததாக நீதிமொழிகள் 21:17. சிற்றின்ப பிரியன் தரித்திரன் ஆவான், மதுமானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யம் ஆகுதில்லை. பாருங்க, சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவன் வந்து என்ன சொல்கிறது, ஆசைப்படுறது. வாங்கினா பிராண்டடான ஒரு ஐட்டம் தான் வாங்குறதும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஹாட் ஸ்டாரு எல்லா சப்ஸ்கிரிப்ஷனும் வாங்கி வச்சுருவாங்க. அது இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. இதை படிப்புக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷனாக வாங்க மாட்டாங்க. இதை வந்து அது பேர் என்னது, ஹாட் ஸ்டாரு, நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைமு, அமேசான் ப்ரைமு, இது எல்லா சப்ஸ்கிரிப்ஷனும் வாங்கி வச்சுருவாங்க. அது அவங்க 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 இது வந்து கொஞ்சம் அதுதான் சொல்கிறேன், சிற்றின்ப பிரியன். அவங்க பாக்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வெளியே போகிறது அப்படிங்கிறது தெரியாது. நிறைய பேர் முக்கியமாக இந்த ஜிபே வந்ததுக்கப்புறம், ஜிபே, ஃபோன்பே வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட எவ்வளோ இருக்குது, எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத யோசிக்க மாட்டேன்றாங்க. இஷ்டத்துக்கு எங்கள் ஸ்கேனரை பார்த்து நம்ம ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டு, இதுவே நம்ம கையில் காசாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம், நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், மீதி நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதே தெரியும். அதை வச்சு நம்ம வந்து அந்த மாதத்தை நம்ம வந்து ஓட்டுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த ஜிபே வந்ததுக்கப்புறம் அதுதான் இஷ்டத்துக்கு நம்ம வந்து செலவு பண்ணுறது. கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சுன்னா கஜனா 10 ரூபா தானே, 5 ரூபா தானே, 20 ரூபா தானே, 50 ரூபா தானே ஜிபே பண்ணுறேன், 100 ரூபா தானே ஜிபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது 100 அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கரைஞ்சி மாத கடைசியில் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அவங்க பேலன்ஸ் செக் பண்ண மாட்டேன்றாங்க. ஜிபேல உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் வருது அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் டெபிட் கார்டில் ஸ்வைப் பண்ணும்பொழுது தான் தெரியும். அப்படின்னா கையில் நீங்கள் காசு வச்சுட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணும்போது தான் தெரியும் நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு. அதான் இங்கே சொல்கிறாரு, நீதிமொழிகள் 21:17 சிற்றின்ப பிரியன் தரித்திரன் ஆவான், மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யமானதில்லை. பாருங்க, வீட்டில் வந்து காசு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் சரக்கு அடிக்கிறதுக்கு மட்டும் நல்லா அவங்களுக்கு எங்கேருந்து பணம் வருதுன்னு தெரியாது. பாருங்க, கலத்தேர் 5ஆம் அதிகாரத்தில் கூட ஆவின் கனிகளில் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அப்போது நம்மளுடைய நிதி நிலைமையில கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல் பார்க்குறது எல்லாமே நம்ம வந்து வாங்கணும் போல தான் தோணும். ஒரு சில கடைகள்லாம் நம்ம வந்து மனைவி கூட்டின்னு போகும்போது ஏதோ குதிரைக்கு போடுற அந்த கடிவாளத்தை போட்டுட்டு தான் கூட்டின்னு போகிற மாதிரி இருக்கும். பார்க்குற எல்லாமே நம்ம வந்து பசங்களுக்கும் சரி, சின்ன பசங்களுக்கும் சரி, அவன் பார்க்குறது எல்லாத்தையும் எடுத்து விளையாடணும் போல ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கே அந்த செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். அடுத்ததாக நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் வசனம் 20. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் வசனம் 20. நம்ம வாழ்க்கையில் நிதி நிலைமையில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னா பாருங்க, ஞானிகளோடைய சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் மோட்டிவேஷன் கொடுப்பாங்க, அவனை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. நான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறேன், அந்த தொழிலில் யார் கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கிறாங்களோ அவங்கள ஒரு மென்டலாக எடுத்துக்கோங்க. அவர் போய் ஃப்ரெண்டு பிடிச்சி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ண அதே தொழிலை நான் பண்ண இருக்கேன். அது டீ கடையை விஷயமா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஆளுங்களை வந்து ஃப்ரெண்டு பிடிச்சி நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கணுன்ட்டு இருக்கீங்க, அந்த தொழில் ரீதியான ஒரு நபரை நீங்கள் ஃப்ரெண்டு பிடிச்சி அவரிடத்துல நல்ல ஒரு ஞானத்தை வாங்கிக்கோங்க. ஒரு ஹாஸ்டல் தொழிலை வந்து நான் ஆரம்பிக்கிறேன், அதுக்கு நான் முதல்ல என்னென்ன பண்ணணுங்கிறது சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டல் ஆல்ரெடி நடத்திட்டு இருக்கிறவர்கிட்ட போய் நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். அவர் வந்து சூப்பராக சொல்வார், அவர் வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியத்தையும் சொல்கிறார். அதை இங்கே சொல்கிறாரு, ஞானிகளோடய சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான்.
மூடருக்கு தள்ளணும், நாசம் அடைவான். பாருங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க தான் நம்மளை வந்து வடிவமைக்கிறாங்க, நம்மளுடைய வாழ்க்கையை. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை குறித்து பொருளி பேசிட்டு இருப்பாங்க, நிறைய விஷயங்களை வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் அப்படி மற்றவங்களை பற்றி பொறாமப்பட்டு இருந்து பொருளி பேசுகிறதா தான் இருக்கும் தவிர வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற மாட்டோம். அப்போ வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும் அப்படின்னா நம்மளுடைய சர்க்கிள் எப்படி இருக்குது, நம்மளுடைய சுற்று வட்டாரம் எப்படி இருக்குது, எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்காங்களா, வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிற நண்பர்கள் இருக்கிறாங்களா, இல்லைன்னா மற்றவங்க அழியணும், மற்றவங்களை வந்து புறம் பேசணும் அப்படிங்கிற நண்பர்கள் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கணும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் வசனம் 22. ஆலோசனை இல்லாமல் எண்ணங்கள் சித்தியாமற் போகும், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். பாருங்க, நாம ஒரு நோக்கத்துல நம்ம வந்து யோசிப்போம். அப்போ மற்றவங்களுடைய அபிப்பிராயமும் நம்ம கேட்கறதுல தப்பே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பாங்க, ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்ணுவாங்க, ஒவ்வொரு மாதிரி செயல்படுவாங்க. அப்போ எல்லார் இடத்துல இருந்தும் நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எல்லார் இடத்துல இருந்து இன்புட் வாங்கணும். மக்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அப்போது அதான் சொல்கிறாரு, ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போதும் சரி, ஒரு வீடு கட்டும் போதும் சரி, எந்த ஒரு வேலை செய்யும் பொழுது ஆலோசனை கண்டிப்பாக இருக்கும். அதான் சொல்கிறாரு, ஆலோசனை இல்லாமல் இப்போ வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஏஜை தாண்டி தான் அவங்க வந்திருப்பாங்க. அப்போ அவர்கள் இடத்துல நம்ம போய் அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஆலோசனை சொல்லும்போது அதை அசட்டை பண்ணக்கூடாது. அவர்களுடைய இன்புட்டை வாங்குங்க. அதான் சொல்கிறாரு, ஆலோசனை இல்லாமல் எண்ணங்கள் சித்தியாமற் போகும், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். அப்போ எல்லாரும் ஒரே விஷயத்தில் சொல்லும் பொழுது கண்டிப்பாக அது வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அடுத்ததாக நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் வசனம் 17. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் வசனம் 17. இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்குகிறான். பாருங்க, இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷன் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். இப்போது நம்ம வந்து ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னு நினைப்போம். அந்த இடத்த ஆல்ரெடி ஒரு மனுஷன் அடைஞ்சிருப்பான். அவர் இடத்துல நம்ம போய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணீங்க அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நம்ம வந்து கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும். அப்படின்னா அவர் செஞ்ச அந்த தப்பை நாம் சின்ன வயசுலேயே திருத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் ஈஸியாக முன்னேறிடலாம். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் வசனம் 1. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் வசனம் 1. பள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, உமத்தையான இடைக்கல்லோ அவருக்கு பிரியம். பாருங்க, கர்த்தர் வந்து அருவருப்பான ஒரு விஷயம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா விக்கிரகத்தை தான் அருவருப்பானது அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறார். யார் விக்கிரகத்தை வழிபடுறாங்களோ அது எனக்கு அருவருப்பானது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அருவருப்பை எதை வந்து ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளத்தராசு. மற்றவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிற ஒவ்வொரு விஷயம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அதான் சொல்ற கள்ளத்தராசு கர்த்தருக்கு அவங்க லைஃப்ல முன்னேற மாட்டாங்க. அவங்க அந்த நேரத்தில் ஏமாத்தி பணம் சம்பாதிச்சிடலாம், லைஃப்ல முன்னேற முடியாது. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நிறைய கூலி தொழில செய்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். நிறைய பேர் ஒரு சில பேரை வந்து ஏமாத்துறவங்களாம் கர்த்தர் அதே இடத்துல தான் வச்சிருக்கிறார். அவங்களையும் சரி அவங்க பிள்ளைங்களையும் சரி அதே இடத்துல தான் வச்சிருக்கோம். லைஃப்பில் முன்னேறவே முடியாது அவங்களால. நம்ம லைஃப்பை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னா கர்த்தர் நம்மளை எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்ம வந்து நேர்மையாக தொழில் செய்யணும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் வசனம் 11. வஞ்சனையால் தேடின பொருள். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் வசனம் 11. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும், கைப்படாய் சேர்க்கிறவனோ விருத்தியிடம். நம்ம இது ஏற்கனவே வாசிச்சோம். கண்டிப்பாக கர்த்தருடைய வார்த்தை இது. சாலமன் ஞானி மூலியமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும். அப்போ இனிவரும் நாட்களில் நம்ம யாருமே ஏமாத்தாங்க நேர்மையா நம்ம வந்து சம்பாதிக்கணும். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் வசனம் 1.
திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் நற்கீர்த்தியே தெரிந்து படத்தக்கது. பொன்வெளியை பார்க்கலும் தயை நலம். ஜெனராசிட்டி. ஜெனராசிட்டினா என்னன்னா, வாங்குறதை காட்டிலும் கொடுக்கணும். நம்ம கிட்ட நிறைய ஐஸ்வர்யம் இருக்குங்கிறதே பெரிய விஷயம் கிடையாது. நற்கீர்த்தியை எத்தனை பேர் நம்ம வந்து இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் போட்டிருக்கேன் வேதாகமத்தில். பாருங்க, ஒரு சில பேர் வந்து நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் அவங்க பசங்க வந்து அவங்க சேர்த்து வச்ச சம்பளத்தை பணத்தை எல்லாத்தையும் வீணடிச்சு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தருக்கு பிரியமாக யார் நடக்கிறாங்களோ அவங்களுடைய சொத்து பத்துங்களாம் தலைமுறையாக இருக்கும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் வசனம் 22 கூட சொல்றாரு பாருங்க. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் வசனம் 22. பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். பாருங்க, அது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, இது ஒரு பணம் நல்லவாயம் சம்பாதிச்சு நாராமாயத்துங்கிற அந்த மாதிரி தான் இது. பாருங்க, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். அப்போ நம்ம வந்து கர்த்தருக்கு பிரியமா நடக்கும் பொழுது கர்த்தர் பூமிக்கு ஒரு ரீதியிலும் ஆசீர்வதிப்பார், ஆவிக்கு ஒரு ரீதியிலும் ஆசீர்வதிப்பார். நான் தொடர்ந்து வேதாகமத்துக்கு பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஆனால் உபவாசமும் இருக்கேன். ஆனால் மாத கடைசியில் என்கிட்ட பணம் இல்லை, காசு இல்லை அப்படின்னு சொல்கிற ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு பாடமாக வந்து அமையும். நான் என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து பார்த்திங்கன்னா வாங்குகிற சம்பளத்தை அப்படியே செலவு பண்ணிகிட்ருக்கேன்னா, இன்னும் கொஞ்சம் மிச்சம் பண்ணுறேன்னா, ஒரு தொழிலை நம்பி இருக்கேன்னா, இல்லைனா வந்து பல தொழிலை நான் வந்து செய்கிறேன்னா, முதல்ல நான் மற்றவங்களுக்கு நற்கீர்த்தியை பண்ணுறேன்னா, ஏன்னா கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன், கர்த்தர் எனக்கு கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிறத ஃபஸ்ட்டு கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காணிக்க மட்டும்தான் நான் வந்து மீன் பண்ணலை, இல்லாதவங்களுக்கு கொடுக்குறதையும் நான் வந்து மீன் பண்ணுறேன். ஏன்னா தன்னுடைய ஜீவியத்துக்கு இருந்த ஒரு 2 காசு அந்த ஏழை விதவை போடும் பொழுது அவங்க வந்து அவங்க பரிபூரணத்திலேருந்து போடலை, அவங்கக்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்துலேருந்து அவங்க போட்டாங்க, தன்னுடைய ஜீவத்துக்கு இருந்த இதை போட்டாங்க. நிறைய பேர் அப்படி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்கட்டும், ஃபஸ்ட்டு எனக்கு கை நிறைய சம்பளம் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நான் கர்த்தருக்கு உண்டான நற்கிரியை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு நம்ம முயற்சி போடணும். நம்ம சைட்லேருந்து கர்த்தருக்கு கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். பொறுமையாக கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.